இன்னைக்கு கணுப்பொடி வைக்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு காலையில் பெண்கள் இந்த சடங்கை செய்வாங்க. முதல்ல கணு வைக்கிற இடத்த தண்ணீர் தெளித்து சுத்தம் பண்ணணும். அப்புறம் மஞ்சள் இலைகளை கிழக்கு மேற்கா பரப்பணும். பொங்கல் அன்னைக்கு பொங்கப்பானையில் கட்டியிருந்த கழுத்துக்கட்டு சாமான்களை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் வெத்தலை பாக்கு வைக்கணும். அதுக்கப்புறமா வெள்ளை சாதம், மஞ்சள் சாதம், சிகப்பு சாதம், சர்க்கரை பொங்கல் எல்லாத்தையும் கணுப்பொடி வச்சேன், காக்கா பொடி வச்சேன், காக்கா கூட்டம் கரைஞ்சாலும் என் கூட்டம் கரையாமல் இருக்கணும், காக்காய்க்கும் குருவிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாதத்தை துளி துளியாக வைக்கணும். எல்லா கலர் சாதத்தையும் வச்சு முடித்த உடனே கற்பூர ஆரத்தி காட்டணும். அதுக்கப்புறமா கடைசியாக ஆரத்தி எடுத்து முடிக்கணும். நம்ம கையோடு எடுத்துகிட்டு போன பச்சை மஞ்சளை கொஞ்சம் தரையில் உரசி பூசிக்கிட்டு வரணும். பொதுவாக தஞ்சாவூர் பக்கங்களில் கூட பிறந்த அண்ணன் தம்பி உற்றார் உறவினர் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள் இயற்கையை வேண்டி செய்கிற சடங்கு இது. இன்னைக்கு நான் செய்தேன்.